ஆந்திர மாநிலம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஏற்பட்ட பயங்கர கூட்ட நெரிசலில் சிக்கி தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 பெண்கள் உட்பட 6 பேர் உயிரிழந்த சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வைகுண்ட ஏகாதசி விழாவுக்கான இலவச தரிசனத்திற்காக டோக்கன் வாங்குவதற்காக ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் திரண்டிருந்த போது இந்த கோர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. நாடு முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள இந்த பெரும் துயரம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆந்திர மாநிலம் திருப்பதி ஏழுமலையான் கோவில் உலக பிரசித்தி பெற்றதாகும். இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்து செல்வர். இக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் வைகுண்ட ஏகாதசி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான வைகுண்ட ஏகாதசி விழா நாளை வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது. அன்றைய தினம் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். வரும் 19ஆம் தேதி வரை சொர்க்கவாசல் திறந்து இருக்கும். இந்த 10 நாட்களும் பக்தர்கள் தரிசனம் செய்யலாம். இந்த விழாவுக்கான ஏற்பாடுகள் திருப்பதியில் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் வைகுண்ட ஏகாதசி தரிசனத்தை முன்னிட்டு வியாழக்கிழமை அதிகாலை 5:30 மணி முதல் இலவச டோக்கன்கள் வழங்கப்படும் என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்தது. இதையடுத்து இலவச தரிசன டோக்கன்களை வாங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புதன்கிழமை மாலை இதற்கான கவுண்டர்களில் குவிந்தனர். இந்த டிக்கெட்டுகளுக்காக ஒவ்வொரு டிக்கெட் கவுண்டரிலும் பக்தர்களின் பெரும் கூட்டம் குவிந்தது. ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் குவிந்ததால் விஷ்ணு நிவாசத்தில் உள்ள கவுண்டரில் பெரும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கட்டுக்கடங்காத கூட்டம் காரணமாக பக்தர்கள் அடுத்தடுத்து தவறி கீழே விழுந்தனர். கூட்ட நெரிசலில் சிக்கி சேலத்தை சேர்ந்த மல்லிகா உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 40ற்கும் மேற்பட்டோர் திருப்பதியில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்த சேலம் பெண்ணின் கணவர் கண்ணீர் மல்க அழுதபடியே நின்ற காட்சி காண்போரை சோகத்தில் ஆழ்த்தியது. பிள்ளைகளை கொரோனாவில் பறிகொடுத்த நிலையில் மனைவியும் கண்முன்னே உயிரிழந்தது மிகவும் வேதனை அளிப்பதாக அவர் கண்ணீர் மல்க தெரிவித்தார். வரிசையில் போய் உட்காந்து வரிசையில் உட்காந்து என்ன சரி எல்லாம் ஓப்பன் பண்ணோன்னா எல்லாம் திக்கு ஓடின போனோன்னே எல்லாம் போட்டு மிதிச்சுட்டாங்க. இடுப்பு உடஞ்சி போச்சு. பிடிச்சும் போது தூக்கிட்டு வர அப்புறம் காப்பாற்றி கொடுத்து வரும்போது டக்குன்னு குழந்தைங்க இல்லைங்க சார். எல்லாம் போன செத்து போச்சுங்க சார். போனால் வந்து எல்லாம். சம்பவ இடத்தில் திருப்பதி மாவட்ட ஆட்சியர் வெங்கடேஸ்வர், திருப்பதி எஸ்பி சுப்புராயலு, தேவஸ்தான செயல் அலுவலர் ஷியாமலா ராவ் போன்றோர் ஆய்வு செய்தனர். தகவல் அறிந்த ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தேவஸ்தான அதிகாரிகள், அறங்காவலர் குழு தலைவர், போலீஸ் அதிகாரிகள் ஆகியோரை டெலிகான்ஃபரன்ஸ் மூலம் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டறிந்தார். அப்போது பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்த அதிகாரிகளை அவர் கடுமையாக கடிந்து கொண்டார். இதனிடையே சிகிச்சை பெறுபவர்களை மருத்துவமனையில் சந்தித்த பின்னர் பேட்டியளித்த திருமலை திருப்பதி தேவஸ்தான தலைவர் PR நாயுடு இந்த சம்பவம் துரதிருஷ்டவசமானது என்று கூறினார். காயமடைந்தவர்களுக்கு சிறந்த மருத்துவ வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாக கூறிய தேவஸ்தான வாரிய உறுப்பினர் பானுபிரகாஷ் ரெட்டி, தேவஸ்தான வரலாற்றில் இதுபோன்று எப்போதும் நடந்ததில்லை என்றும் சம்பவத்திற்கு உண்மையாகவே பக்தர்களிடம் மன்னிப்பு கேட்பதாகவும் கூறினார். இந்நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி பக்தர்கள் பலியான சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் ஆந்திர அரசு மேற்கொண்டு வருவதாகவும் எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள செய்தியில், காங்கிரஸ் தலைவர்களும் தொண்டர்களும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சாத்தியமான அனைத்து உதவிகளையும் வழங்க வேண்டி தெரிவித்துள்ளார். இதனிடையே அசம்பாவிதத்திற்கான காரணம் பற்றி நடத்தப்பட்ட விசாரணையில் அந்த இடத்தில் பணியில் இருந்த DSP ஒருவர் எந்தவிதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் மெயின் கேட்டை திறந்துவிட்ட காரணத்தால் பக்தர்கள் ஒரே நேரத்தில் போட்டி போட்டு டோக்கன் வாங்க உள்ளே சென்றதும் அதனால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலே இந்த அசம்பாவிதத்திற்கு காரணம் என்பதும் தெரிய வந்துள்ளது.
திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவுக்கான இலவச தரிசன டோக்கன் வாங்குவதற்கு ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் திரண்டிருந்த போது நிகழ்ந்துள்ள இந்த கோர சம்பவம் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.